அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும் போன பதிவை பார்த்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தா நிறைய பேர் ப்ரேயர்ஸ் வச்சுருந்தா. முக்கியமாக எங்களுக்கும் அது நடக்கணும் சாய், நாங்கள் என்ன பண்ணணும்னு நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணியிருந்தா. மிராக்கிள் உண்மையிலேயே இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு தனியாக செப்பரேட்டாக மெயில் அனுப்பியிருந்தா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங், ஃபார் யூர் லவ் அண்ட் பபாஸ் பிளெஸ்ஸிங்ஸ் தான் இதெல்லாம் காரணம். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி பிரியா அப்படிங்கிற ஒரு டிவோட்டிக்கு நடந்த அற்புதமான சம்பவம், அதுவும் மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமகா. ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமகா. என் பேர் பிரியா. நான் பெங்களூர்லேருந்து இந்த ரெக்கார்ட் பண்ணுறேன். இது 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த இன்சிடெண்ட், எங்கள் அம்மாவோட இறப்பு டயத்தில். ஸோ எங்கள் அம்மா ரொம்ப வருஷமாக ரொம்ப பயங்கர டிவோட்டி பாபா. இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாபாவோட இது இருக்குன்னா அது கம்ப்ளீட்டாக எங்கள் அம்மாவோட தான். தினம் அம்மாவில் தான். அம்மா தினம் சாய் சச்சரித்ரா, ஷி மேட் இட் அ பாயிண்ட். சாப்டர் முடிஞ்சால் படிப்பா, இல்லாட்ட அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமான படிப்பா. இட்ஸ் பீன் ஃபார் இயர்ஸ் டுகெதர். அண்ட் அதே மாதிரி எல்லா சுவாமி மேலேயும் ரொம்ப இது ஜாஸ்தி. நாராயணியம் தினமும் படிப்பா. ஸோ திஸ் ஹேப்பன்ட் ஆன் August 19, 2022. அன்னைக்கு தான் ஜென்மாஷ்டமி. அம்மாவோட உயிர் பிரிஞ்சுது. கிருஷ்ணர் அன்னைக்கு எடுத்துட்டார். இது ஒரு பெரிய குடுப்பனை. அன்னைக்கு போகிறதே ஒரு பெரிய குடுப்பனை. பட் எங்கள் அம்மா கிளம்புற இது இறக்கிறதுக்கு கொஞ்சம் வருஷம் முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் லங்ஸ் ப்ராப்ளம் இருந்தது. அதனால நிறைய ஆக்சிஜன் சப்போர்ட்டில் தான் இருந்தா. ஸோ லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் எங்கள் அம்மாவால் கொஞ்சம் சாய் சச்சரித்தாலாம் படிக்க முடியல. அதுவே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப குறையா. நான் என்ன பண்ணுறதுன்னா, நான் இது August 19 எங்கள் அம்மா போனான்னு சொன்னேன் இல்லையா, நான் அதுக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி August 7 எங்கள் அம்மா பார்க்க போயிருந்தேன். எங்கள் அம்மா சென்னையில் இருந்தா, என் தங்க ஓட இருந்தா. ஸோ டெய்லி எங்கள் அம்மா பார்த்துக்கிறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஃபேமிலின்னு தான் சொல்லணும். வந்துன்னு இருந்தா. அவள் எங்கள் அம்மாவுக்கு இன்னொரு பொண்ணு மாதிரி அம்மாவுக்கு சேவை பண்ணுறதுக்கு வருவா. ஸோ எங்கள் அம்மா ஸோ அவகிட்ட நான் இது மாதிரி அம்மா சொன்னா, எனக்கு சச்சரித்தா படிக்கவே முடியல அப்படி நான் சொன்னேன். இல்லைம்மா கவலைப்படாத, நான் ஆடியோ அனுப்புகிறேன்ட்டு எங்கள் அம்மா ஃபோனுக்கு ஆடியோ அனுப்பிச்சிருந்தேன். சாய் சச்சரித்ரா அதை டெய்லி போட்டு விடுங்கோ, கேட்கட்டும் அம்மான்னு சொல்லியிருந்தேன் அவகிட்ட. அதே மாதிரி போட்டு விட்டுருந்துருக்கா போல இருக்கு. அது மாதிரி என்ன ஆயிடுத்து, கரெக்டாக August 19 அன்னைக்கு எங்கள் அம்மா உயிர் பிரிஞ்செடுத்து கார்த்தால அரௌண்ட் 9:30 கோகுலாஷ்டமி அன்னைக்கு. அது எவ்வளோ பெரிய மிரக்கல்னா, எங்கள் அம்மா தான் நாராயணியமும் படிப்பான்னு சொன்னேன் இல்லையா, தலைக்கீழே தலகாணி கீழே நாராயணியம் இருந்தது. ஸோ அப்படியே நான் பெங்களூரில் இருந்ததுனால எங்கள் அம்மாவை அந்த இது பார்க்க போகிறதுக்கே ஈவினிங் ஆகிடுது. ஸோ அடுத்த நாள் தான் கிரிமேஷன் வச்சுருந்தோம். ஸோ அன்றைக்கி ஈவினிங் ஆகிட்டு நான் ராத்திரி போய் சேர்ந்து அப்படியே அம்மாவை இது பண்ணியிருந்தா. நான் அப்படியே என்ன பண்ணேன், அம்மா நீ சொல்கிறதுலாம் நான் சொல்கிறதுலாம் கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் அம்மாவை அந்த ஐஸ் பாக்ஸில் வச்சுருந்தா இல்லையா, அது பக்கத்துலேயே நான் படுத்துன்ட்டேன், தூங்கி போயிட்டேன் சோஃபாவில் உட்காந்து. என் தங்க வீட்டில் தான் அது. திடீர்னு ஒரு 3:30 4 o'clock இருக்கும் நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங். எனக்கு எங்கள் அம்மாவோட குரல் கேட்குறது மாதிரி, பிரியம்மா நான் 5th சாப்டர் முடிக்க முடியல சாய் சச்சரித்ரா, கொஞ்சம் முடிச்சிடுமா அப்படின்னு எங்கள் அம்மாவோட குரல். நான் எழுந்து அப்படியே ஒரு ஜர்க்கில் எழுந்தேன். என்னது இது அம்மா என்ன நம்ம பிரம்மையா, நமக்கு ஒன்றுமே, எனக்கு என்ன 5th சாப்டருங்கிறாளே, எனக்கு ஒன்றுமே புரியல. தூக்கத்தில் வந்ததுனால அம்மாவோட குரல் எனக்கு ஒன்றுமே புரியல, இது என்ன இது 5th சாப்டர் அப்படின்னு. சரி வாட் எவர் இட் இஸ், ஏதோ நம்ம ஈவன் இஃப் இட்ஸ் அ ட்ரீம் ஆர் நம்ம இமேஜினேஷனாக இருந்தாலும் 5th சாப்டர்னு ஏதோ சொல்லியிருக்கா. எவ்வளவோ சாப்டர்ஸ் இருக்குது, இது ஏன் 5th சாப்டர்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. இன்னும் பாபா இறக்குறதுல 42 43 நிறைய சாப்டர்ஸ் இருக்குது சாய் சச்சரித்ராவில். அதெல்லாம் சொல்லாமல் இது எதுக்கு 5th சாப்டர் சொல்கிறா, எனக்கு ஒன்றும் புரியல. சரி வாட் எவர் இட் இஸ், கையில் ஃபோன் இருந்ததுனால ஆடியோ அப்படியே ப்ளே பண்ணினேன், நானும் கேட்டேன், அம்மா காதுகிட்டையும் வச்சுட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே கார்த்தால கிரிமேஷனுக்கு எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்தா. எங்கள் அம்மா பார்த்துட்டு வாவாலும் வந்தா. அப்போ நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி அம்மா சொன்னான். ஐ மீன் நோபடி டுக் இட் சீரியஸ்லி, நாட் டிட் ஐ, பிகாஸ் இது நம்மளோட இமேஜினேஷனாக ஒரே கன்ஃபியூஸ்டாக இருந்தது, ஒன்றும் புரியல. அம்மா நினச்சின்றதுனால நம்மளா அப்படி யோசிக்கிறோம். பட் தட் 5th சாப்டர் வாஸ் அ மிஸ்ட்ரி, புரியல வைன்னு. சரி இமேஜினேஷன் நினச்சின்றேன், எல்லாருக்கிட்டையும் நான் சொன்னேன். அப்போது எங்கள் அம்மா பார்த்துட்டுவா ஒரு மாதிரி, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டா. அவளும் வந்தா கிரிமேஷன் பண்ணுறதுக்காக. என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த மாதிரி அவள் ஷாக் ஆகிட்டா. என்னன்னா,
அன்னைக்கு கார்த்தாலேயே தெரிஞ்சு போயிடுத்து எங்கள் அம்மா உயிர் பிரிய போகிறதுன்னு. அவள் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த சாய் சச்சரித்தா 2 வீக்ஸ் முன்னாடி கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த ஆடியோ ப்ளே பண்ணியிருக்கா. ப்ளே பண்ணின உடனே கரெக்டாக 5th சாப்டர் ப்ளே ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணியிருக்கா. கார்த்தாலே 4 சாப்டர் முடிஞ்சிருக்கு. 5வது சாப்டர் ப்ளே பண்ணும்போது எங்கள் அம்மா உயிர் பிரிஞ்சிருக்கு. இவாளுக்கு அது நல்லா தெரியும். ஏன்னா அம்மா உயிர் பிரிஞ்ச அப்புறம் இவ தான் போய் ஹாஃப்வேல ஆஃப் பண்ணியிருக்கா ஃபோனை. ஸோ இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தெரியறது. ஆஃப்டர் இதில் எப்படி வந்து ப்ரூவ் ஆயிருக்குன்னா, அஃப்கோர்ஸ் அம்மாவை இழக்கிறது வந்து இது ஈடுகட்ட முடியாத லாஸ் யாருக்குமே. பட் ஒரே ஒரு ஒரு பெரிய இது என்னன்னா, எங்கள் அம்மா நாராயணியம்ங்கிறதுக்கு ஜன்மாஷ்டமி அன்னைக்கு போனா. இன்னொன்று சாய்ராம் பக்கத்தில் தான் போயிருக்காரு. ஏன்னா அம்மா வந்து நம்ம இதில் வந்து லாஸ்ட் மினிட்ல நம்ம என்ன யோசிக்கிறோமோ அங்கே தான் போய் சேருவோங்கிறது நம்மளோட இது நம்பிக்கை. அதனால பகவத்கீதாலேயும் அதான் சொல்லியிருக்காரு பகவான். ஸோ அது மாதிரி லாஸ்ட் மினிட்ல எங்கள் அம்மா சாய் சச்சரித்ரா கேட்டுட்டு போயிருக்கா. அதனால பாபா கிட்ட போயிருக்காங்கிறது இதில் ப்ரூவ் ஆயிடுத்து. ஸோ திஸ் இஸ் சம்திங் பியாண்ட் எக்ஸ்பிளனேஷன். பாபா வந்து அம்மாவோட இறப்புலையும் ஒரு பெரிய ஒரு இது கொடுத்துருக்காருன்னா, என்கிட்ட தான் இருக்கா, கவலைப்படாத அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார். இதை தான் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. தேங்க்யூ. ஓம் சாய்ராம். எப்படி இருந்தது பார்த்தீங்களா? மெயில் சிலிர்த்து போயிருப்பேன் இல்லையா? உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் இந்த மாற்றங்கள் எல்லாம் வரும். நீங்களும் பாபாவுக்கு ஒரு பெரிய சாட்சியாக வந்து நிற்பேங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மறக்க வேண்டாம், வரப்போகிற 28ஆம் தேதி சில நாட்கள் தான் இருக்குது. உங்களுக்கு ஹரிஹர புத்திர யாகம் எதுக்காக நடத்தப்படுறதுங்கிறது ப்ரீவியஸ் வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீள். சகல விதமான சனி தோஷங்களையும் நீக்க, ஏன்னா சனி பெயர்ச்சி வருகிற மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் படி நடக்கிறது. ஆக மார்ச் 5ஆம் தேதிக்கு 15 நாளைக்கு முன்னாடியும் பின்னாடியும் கண்டிப்பாக சில மாற்றங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெடுதலாகவும் இருக்கலாம். எப்படி நம்மளுடைய கிரக அமைப்புகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் சனி பெயர்ச்சி ஆகும்போது எப்பவுமே இந்த மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அந்த தோஷங்கள்லேருந்து விடுபடுறதுக்காக தான் சுவாமி இந்த யாகத்தை கொடுத்துருக்காருன்னே நான் நம்புகிறேன். ஏன்னா எப்படி எவ்வளோ ஆப்டாக ஒரு விஷயத்தை கொடுக்குறார் சுவாமி இல்லையா? அதுதான் சுவாமியினுடைய வழிகாட்டுதல்னு சொல்கிறது. ஸோ இது உங்கள் கைக்கு கிடைக்கிறதான கம்பல்சரி என்னால் சொல்ல முடியும். கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். பெரிய பாதிப்புகள்லேருந்து தப்ப முடியும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். இதுவரைக்கும் நீண்டு கொண்டே போன பல தடைப்பட்ட காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகம் கிடைக்கும். இதெல்லாம் தான் இந்த யாகத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள். ஸோ இதில் நீங்கள் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டால் கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பெயர், நட்சத்திரம், கோத்திரம், உங்களுடைய முகவரி எல்லாத்தையும் அனுப்பிடுங்கோ. நேரில் கலந்துக்க முடியலைன்னா சங்கல்பம் பண்ணி யாகம் பண்ணி யாக ரட்சையோட மங்கள பொருட்கள் உங்கள் வீடு தேடி வரும். கவலையே பட வேண்டாம். ஏன்னா இது உலகத்தில் உள்ள எந்த மூலையில் சாயினுடைய பக்தர்கள் இருந்தாலும் அவள் வீடு தேடி போயிடுறது சுவாமி கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துடுறார் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாபாவினுடைய பேரருளும் ஐயப்பனுடைய பேரருளும் நம்மளுக்கு கிடைக்க மிக அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த விஷயத்தை 10 பேருக்கு ஷேர் பண்ணினா அதன் மூலமாகவும் நமக்கு பயனுண்டு. ஏன்னா அடிக்கடி சொல்கிறது தான், அடுத்தலைக்கு பாயசம் வந்தால் நமக்கும் கிடைச்சிடும். அவ்வளோதான். சாய்ராம், ஜெய் சாய்ராமா. மீண்டும் அடுத்தது மிகப்பெரிய ஒரு அற்புதம் காத்துட்டு இருக்கு உங்களுக்காக. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டே டியூன்ட். தொடர்ந்து இணைந்திருங்கள் பாபாவும் நானும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.